கிரியைகளை செய்கிறவங்க. சிவாச்சாரியார் வேற, ஸ்மார்த்த பிராமணர் வேற. புரியுதுங்களா? சிவாச்சாரியாருக்கு உபதேசம் அஞ்செழுத்து. காலையும் மாலையும் அவங்க அனுஷ்டானத்தில் எது சொல்லுவாங்க? அஞ்செழுத்து மந்திரம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பூசை எது? சிவபூசை தான். இப்போ நம்ம என்ன ஒழுக்கத்தில் இருக்கிறோமோ அதே ஒழுக்கத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்க பூசையும் நம்ம பூசையும் வேறுபாடு கிடையாது, ரெண்டு ஒன்று தான். அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் பூசை பண்ணிட்டு தான் கோயிலுக்கு போகணும். அகப்பூசையும் அவர்களுடைய பூசையும் முடிச்சுட்டு தான் அவங்க பரார்த்த பூஜைக்கு வரணும். ஆன்மார்த்த பூசை செஞ்சு தான் பரார்த்த பூஜைக்கு வரணும். அவங்களுடைய பூசை ஆகம வழி பூசை. யாருக்கு? சிவாச்சாரியாருக்கு. நம்ம செய்கிற பூசையும் ஆகம வழி பூசை தான். ஆனால் ஸ்மார்த்தர்கள் செய்கிற பூசை வேத வழி பூசை. அவங்க என்ன சொல்லுவாங்க? காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அவங்க அனுஷ்டானத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. நம்ம சிவாச்சாரியால் என்ன சொல்லணும்? அஞ்செழுத்து சொல்லணும். நிறைய வேறுபாடு இருக்குது. எல்லாம் நம்ம எல்லாம் திருநீர் பூசிட்டு எல்லாம் ஒரே ஆள் தான் அப்படின்னு ஒரு வேறுபாடு தெரியாமல் இருக்கிறோம். அவர்களுக்கு வேதம் பிரமாணம், ஸ்மார்த்தர்களுக்கு வேதம் பிரமாணம், சைவர்களுக்கு ஆகமம் பிரமாணம். ஆகமம் பிரமாணம். அவர்கள் ஆகமத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. யாரு? ஸ்மார்த்தர்கள். அவர்களை மீமாஞ்சகர் என்று சொல்லுவோம். நம்ம 24 சமயங்களில் அவர்கள் என்ன சொல்லுவோம்? மீமாஞ்சகர். மீமாஞ்சகர் தான் இப்போ வழக்கத்தில் ஸ்மார்த்தர்ன்னு இருக்கு. சரிங்களா? அவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆகமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போது ஆகமங்கள் பிரமாணம் ஆகா என்பது அவர்களுடைய கருத்து, மீமாஞ்சகருடைய கருத்து. ஆனால் அதை மறுத்து ஆகமங்கள் நம்முடைய பிரமாண நூல்கள் என்று நிறுவுறார். நிறைய மேற்கோள் காட்டுறாரு. எதில்? பாடியத்தில். வேதமும் பிரமாணம், ஆகமும் பிரமாணம். வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்லி அதற்கு பல்வேறு வகையான தடை விடைகளை பாடியத்தில் சிவஞான முனிவர் விளக்கிறார். இதெல்லாம் ஏன் இங்கே சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூலுக்கு இதெல்லாம் அடிப்படை. இந்த அடிப்படை கருத்தை வச்சுட்டு தான் நூலை அணுகணும். நம்முடைய சிவஞான போதம் ஆகமத்தை பிரமாணமாக கொண்டது, ஆகமத்தை